ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைன் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. இதை கோதுமை மாவில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இப்படி நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏதாவது குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு மூடியோட அச்சுகளை இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த மாவுகள் நடுவில் நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு லாலிபாப் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது கூட நம்ம சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஏதாவது வச்சு ரெடி பண்ணிக்கிறலாம். இதை கடையில் தான் நம்ம வாங்கி வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா நடுவில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுருங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம தண்ணி வச்சு நல்லா அமுக்கி விடையில் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது பாயில் பண்ணி எடுக்கையில். இது கூட நான் கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும் அப்படின்றதுனால ஒரு மாடல்லையும் செஞ்சுருந்தேன். நம்ம பூரன் ஷேப்பில் நான் ரெடி பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு டிசைன்ஸ்லனாலும் நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடானவுடனே இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. சூப்பரான ஒரு பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த லீவில் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.